ஐயா, இந்த சித்திரை திருவிழா வரலாற்று சிறப்பு மிக்கது. சொக்கநாத பெருமையினுடைய பெருமையும் மீனாட்சியினுடைய பெருமையும் உலகுக்கு எடுத்துக்காட்டுறதுக்காக இந்த சித்திரை திருவிழா திருமலை நாயக்கரால் எடுத்துக்காட்டப்பட்டது. 63 திருவிளையாடல் இந்த மதுரை எம்பதியில நடந்தது. மதுரைய மண்ணினுடைய பெருமை என்னன்னா சொக்கநாத பெருமான் தலையில சம்பந்தம். மீனாட்சி இந்த கொடியேற்ற விளையாட்டுல அடுத்து 3வது நாள் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம். அதாவது பெண்ணுக்கு சரிபாதி என்று எத்தனை இவங்களுக்கு முன்னாடி சொக்கநாத பெருமான் நாட்டுக்கிட்டு ஆட்சி அமைத்தது இந்த மதுரை எம்பதியில, வேற எங்கேயுமே இது இல்லாதது. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மீனாட்சி சொக்கநாத சன்னதியில இந்த மண்டபத்துக்கு முன்னாடி இந்திரன் புறமெல்லாம் நின்று சாமி கும்பிட்டா போதும், அம்மனை தரிசித்தா போதும் நினைக்கிற காலத்துல நம்மளுக்கெல்லாம் உள்ள போய் கிடந்த கலியுகத்துல நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினைச்சு பார்த்து நல்லா திருப்பாச்சேரி கிராமத்துல இருந்து டெய்லி வரக்கூடியது. தினசரி வந்து திருப்புவல் சபை மீனா சுத்தி மதுரைக்கு வரல அந்த கால் பல்ல அந்த மீனாட்சி தாயுடைய கால் பல் அவங்களுடைய பாதம் பட்டாச்ச திருப்பாச்சேரி கிராம சில தேசவனையும் நீர் கொண்டு நான் எழுத புனல் மேலே அனலாடும் புதிராகுது, புனல் மேலே அனலாடும் புதிராகுது. கரையோர மணலாக குறையாத மனிதர்கள் குறை தீர்த்து வைத்தாலே மீனாட்சி. எறும்பாக பிறந்தாலும் இறை தேடி குறைந்தாலும் இறைவி பேர் சொல்ல இன்பமாச்சு, இறைவி பேர் சொல்ல இன்பமாச்சு. மீனாட்சி சுந்தரேஸ்வரா அருள்வாயே லிங்கேஸ்வரா.